நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சீனரக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிளஸ்டர் பீன் அப்படி சொல்லுவாங்க. அதில் இப்போ எப்படி என்ன மருந்து அடித்து எப்படி காய் அதிகமாக பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த FDD கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு மருந்தை பார்ப்போம். என்ன மருந்துன்னா 2 மருந்து அடிக்கணும். ஒன்று பாஸ்போக்கில் அப்படிங்கிற மருந்தும், இன்னொன்று ப்ளூம் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மருந்தும். இந்த பாஸ்போக்கில் அப்படிங்கிற மருந்து நம்ம அது கெமிக்கல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோக்ரோட்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 500 ml ஒரு ஹெக்டேருக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஏக்கருக்குன்னா 250 ml போதுமானது. அதே மாதிரி தான் இந்த ப்ளூம் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மருந்தும் ஒரு GA3ன்னு சொல்லுவாங்க. அதில் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அது நம்ம அதுவும் ஒரு 250 ml எடுத்துக்கலாம். அதாவது 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 டேங்க் கிட்ட நம்ம அடித்து விட்டுறணும். ஒரு 20 லிட்டர் டேங்க் இல்லைன்னா 18 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணி நம்ம அடித்து விட்டுறலாம். அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மருந்து அடித்து என்ன பயன் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட் இந்த பாஸ்போக்கில் அப்படிங்கிறது ஒரு மோனோக்ரோட்டோபஸ் அப்படிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. நம்ம இப்போ சீனரையிலலாம் இந்த அஸ்வினி அப்படிங்கிற பூச்சி அதிகமாக வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இந்த மருந்து நம்ம அடிக்கிறோம். ஓகே, அதுக்கிட்ட அதனை கட்டுப்படுத்த இந்த மருந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது லிட்டருக்கு 1 ml இருந்து 2 ml வரைக்கும் நம்ம இந்த மோனோக்ரோட்டோபஸ் அப்படிங்கிற மருந்தை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து அடுத்த மருந்து இந்த ப்ளூம் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மருந்து கிட்டத்தட்ட அந்த மருந்து ஏன் அடிக்கிறோம்னா அது ஃப்ளவரை தூண்டி விடும். அதாவது பூக்கும் தருணத்தில் தான் அந்த மருந்து அடிக்கணும் மெயினாக. அதாவது பூக்கள் உதிர்வதை நிறுத்தும். காய்கள் அதிகமாக பிடிக்க அந்த மருந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து இன்னும் அதிக பூக்களை பூப்பதற்கு அண்ட் ஸ்டிமுலேஷன், அதாவது ஸ்டிமுலேஷனாக தூண்டி விடக்கூடிய மருந்து இந்த ப்ளூம் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மருந்து. இந்த வீடியோவில் காமிக்கிறோம்ல இந்த மருந்து தான். ஓகே, இந்த மருந்தை அதே மாதிரி தான் ஏக்கருக்கு ஒரு 250 ml எடுத்துக்கிட்டு, அதாவது 2லேருந்து 3 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் இந்த நினைக்கும், அதாவது நீங்கள் சொல்லுவேன்னா இந்த மருந்தை எப்போது அடிக்க வேண்டும்னா, அதாவது 60 டேஸ் கழிச்சு, அதாவது டே ஆஃப்டர் சோவிங் சொல்லுவாங்க. 60 டேஸ் கழித்து இந்த பூக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் அடிக்கலாம். பூக்கள் செடி தரையிலேருந்து 1 அடியிலேருந்து 2 அடி வளர்கிற வரைக்கும் நம்ம அடிக்கலாம் இந்த மருந்தை. அதுக்கடுத்து வந்தவுடன் அடிக்க வேண்டும். ஓகே, அதாவது இந்த மருந்து எப்போ அடிக்கணும்னா செடி தரையிலேருந்து 2 அடி இல்லைன்னா 1.5 அடி வளர்ந்துருக்கும், அப்போ இந்த மருந்து அடிக்கலாம். அதுக்கடுத்து பூக்கள் பூக்கும் தருணத்திலும் இந்த மருந்தில் அடிக்கலாம். பூக்கள் 50% பூத்தவுடன் இந்த மருந்து நம்ம அடித்தால் மிகவும் நன்றாக கேட்கும். அதுக்கடுத்து இவ்வாறு இந்த மருந்தை சரியான தருணத்தில் நீங்கள் பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் பயன்பெறுமாறு வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம FDD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.